கிராமத்தில் ராமு என்ற சிறுவன் இருந்தான். அவனுக்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது. வானில் பறக்கும் பறவைகளைப் போல பறக்க வேண்டும் என்பதுதான் அது. ஒவ்வொரு நாளும் அவன் ஆற்றங்கரையில் அமர்ந்து பறவைகள் வானில் வட்டமிடுவதை ஏக்கத்துடன் பார்த்து கொண்டே இருப்பான். ஒரு நாள் ஒரு வயதான ஞானி அந்த வழியே சென்றார். ராமுவின் ஏக்கத்தை கவனித்து அவனிடம் கேட்டார், என்ன ராமு, வானத்தை பார்த்து ரொம்ப நேரமாகி ஏக்கப்படுகிறாயே, என்ன காரணம்? ராமு சொன்னான், நான் பறவைகளைப் போல பறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என் கால்களில் ரெக்கைகள் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். ஞானி புன்னகைத்தார். ராமு, உனக்கு பறக்கும் திறன் இல்லை என்றாலும் உன் மனமும் சிந்தனையும் வானில் பறக்க முடியும். உன் அறிவை வளர்த்துக்கொள், புதிய விஷயங்களை கற்றுக்கொள், அதுவே உன்னை வானில் பறக்க வைக்கும். ராமுக்கு ஞானியின் பேச்சு புரிந்தது. அன்று முதல் அவன் நன்கு படிக்க ஆரம்பித்தான். கனவு கண்டு கண்மூடி பார்ப்பது மட்டுமல்ல, அந்த கனவை நனவாக்குவதற்கு தேவையான அறிவையும் உழைப்பையும் சேர்த்து வளர்த்துக் கொண்டான். பல வருடங்களுக்கு பிறகு அவன் அந்த ஊரின் சிறந்த கண்டுபிடிப்பாளன் ஆனான். பலர் அவனுடைய கண்டுபிடிப்புகளை பாராட்டினார்கள். அவன் ஒரு விமானத்தை கண்டுபிடித்தான். அந்த கண்டுபிடிப்பு அவனை உண்மையில் வானில் பறக்க வைத்தது.